வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காடெல்லாம் பிச்சிப்பூவு கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னடி காவேரி, மேலாக்கு நவுந்தது கூட தெரியாம தெருவாசப்படியில் நின்று குதியாட்டம் போட்டுக்கு நிற்கிற? இன்னமும் சின்ன குழந்தைன்னு நினப்பா என்று அதட்டலாக குரல் கொடுத்து கொண்டு தெருவின் குறுக்கே கண்ணங்கரையில் என்று ஓடிய சாக்கடையை தாண்டியபடி வீட்டு வாசலுக்கு வந்து நின்றாள் இட்லிக்கார சின்னத்தாயி. இடுப்பில் செருகி இருந்த சுருக்கு பையில் இருந்த காய்ந்த வெற்றிலையும் சுண்ணாம்பையும் பாக்கையும் எடுத்து வாய்க்குள் போட்டாள். போடா வெள்ளையா போ, சின்னத்தாயி அத்தை திட்டுது பாரு, ஓடு என்றாள் காவேரி. சின்னத்தாயி, என்னடி சொன்ன? வெள்ளைனா சொட்டு கூட வெள்ளை நிறமே சேராத கரையல்னுங்கிற நாய்க்கு போய் வெள்ளைன்னு பேர் வச்சுங்கிறியே என்று சொல்லி சிரித்தாள். எதுக்கத்த அப்படி சிரிக்கிற? மனுஷருங்க மட்டும் பொருத்தமாவா பேருங்களை வச்சுக்கிறாங்க? அவங்களையெல்லாம் நீ இப்படி கேட்டுடுவியா? இல்லை அவங்க பேருங்களை கேட்டதுந்தான் கேட்டு இப்படி சிரிச்சிடுவியா? சரிடி, சிரிக்கலை. சரி, அது கிடக்கட்டும். உங்கள் அம்மா இருக்குதா? உங்கள் அக்கா வேற ஏதோ கோட்டையை பிடிக்க போகிறவ மாதிரி விருன்னு வந்தாளே, என்னவா? தேரடியில் நான் உட்காந்து வியாபாரம் செஞ்சுன்னுக்கிறத கூட திரும்பி பார்க்காம வேகமாக வந்தாளே, என்னவா விஷயம்? சின்ன தாயின் குரல் கேட்டு வாசலுக்கு வந்தாள் ஆதிலட்சுமி. நீயா நீ வா, நம்ம கன்னிம்மா புள்ளத்தாச்சியாக இருக்குதில்ல, டாக்டர் கிட்ட காமிச்சு போகலாம்னு வந்துச்சான். அப்படியே நம்மளையெல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு வந்துங்குது. பாத்தியா, அந்த புள்ள பாவாடை கட்ட தெரியாத காலத்திலிருந்தே என் மடியில் கடந்து வளர்ந்துச்சு. எங்கிட்டே நீ அத்தை பற்றி பொய் சொல்கிறியே? அது மூஞ்சியும் தலையும் இருக்கிற இருப்பும், அது சும்மா விடு விடுன்னு நடந்து வந்த சுருக்கும் நான் கேட்கலடியாத்தா. உங்கள் வீட்டு நாயும் எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லி சின்ன தாயி மோவாயில் விரல்களை வைத்தாள். சரி அத்தை, நீ கோவிச்சுக்காத, வா, நான் உள்ளது உள்ளபடி சொல்கிறேன். சின்ன தாயின் கையை பிடித்து குடிசைக்குள் இழுத்தாள் காவேரி. வேணாண்டி, எனக்கு என்னத்துக்கு உங்கள் வீட்டு நியாயம்? உங்கள் அண்ணன் கல்யாண வேலையை இழுத்து எந்த இலையிலையா போட்டுக்கணும் பாரு, அதை முடிச்சுக்கின்னு நான் பாட்டுக்கு போகிறேன். பொண்ணு வீட்டார்கிட்ட போய் சொன்ன பேச்சு பிரகாரம் இன்னைக்கு சிந்தாதிரிப்பட்ட போய் பொண்ணை எட்டி நின்று பார்த்துட்டா அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லிடலாம். சரி, காசு எங்க என்றபடி காவேரியின் கையை ஒதுக்கிவிட்டு வெளித்திண்ணையில் உட்கார்ந்தாள் சின்னத்தாயி. ஆதிலட்சுமி சின்னத்தாயின் சின்ன கோபத்தை சமாதானப்படுத்தினாள். அதுவரை தன் அக்கா அவளுடைய மாமியார் வீட்டில் அனுபவித்த சங்கடங்களையும் கொடுமைகளையும் விவரமாக சின்னத்தாயிடம் சொல்ல ஆரம்பித்தாள் காவேரி. அடக்கடவுளே, என்னடி இது கூத்து? முன்ன பின்ன எங்கேயும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. நாத்தனாரும் நீயும் தலைப்புள்ளக்காரியா இருந்தா என்ன? கட்டி கொடுத்தவளை எதுக்கு 4ஆம் மாசத்துல இருந்து வீட்டோட சேர்த்தி வச்சுங்கிறாங்க? ஒருத்தர் பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லி ஊரில் உலகத்தில் இல்லாத வழக்கமாக மருமவளை போட்டு ஒன்றுக்கு வெளிக்கு போக விடாமல் ரூமுக்குள்ளவா போட்டு அடைச்சி வைப்பாங்க. ஏதோ ஒரு தண்ணி குடத்தை எடுத்துக்கின்னு அவன் அவளை வர சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்துக்கின்னு போய் நம்ம புள்ள அவளை எதிர்கொண்டா போதுமே. அப்படித்தான் வழக்கமாக செய்யறது. இது என்னமோ அதிசயமாக இருக்குதே. சரி, அவங்க தான் அப்படி பூட்டி வச்சாங்கில்ல, இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அதே ரூமில் ஒரு மூலையவே கக்கூஸ் அங்கிங்கிட்டுங்கடு தானா வழிக்கு வந்திருப்பாளுங்க. அதை விட்டுட்டு அழுதுக்குன்னு வந்து நின்னா என்ன லாபம்? சின்ன தாயி சோர்ந்து போயிருந்த கன்னியம்மாளின் கன்னங்களை ஆசையுடன் தொட்டு வடித்தாள். காவேரி டீ கிளாஸை எடுத்து சின்ன தாயின் முன் வைத்தாள். வேணா காவேரி, வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டனே, அவ்வளவுதான். தயங்கினாற் போல அமர்ந்திருந்த ஆதிலட்சுமியை கிளப்பினாள் காவேரி. சின்ன தாயியை பார்த்து, என்னத்த, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? ஜாலிதான், பொறுப்படுங்க சீக்கிரம், பொண்ணு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு காத்துட்ருக்குமில்ல என்றாள். சின்னத்தாயி இன்னொரு வெற்றிலையை எடுத்து வாய்க்குள் திணித்து கொண்டாள். கேட்டுக்கோ, ஓயாம சினிமாவும் டிவியும் பார்த்து புத்தி போகிற போக்க. பொண்ணை சிங்காரிச்சு அனுப்பு, நாங்கள் பார்க்குறோமுன்னு நம்மளவங்க கிட்ட வாயை திறந்து கேட்டுட முடியுமா? ஏன், உங்கள் அக்கா கல்யாணம் எப்படி நடந்துச்சு? அது எப்படி பொண்ணு பார்த்தாங்க? அது தண்ணி பிடிக்க தெருக்குழா என்ற போனப்ப
எங்கள் வீட்டாண்ட நின்று தானே பார்த்தாங்க. அதே மாதிரி தான் நாமளும் பண்ணணும். சந்தையில் ஆடு மாடு கோழி வாங்குறாப்பிலையா பொண்ணை நிற்க வச்சு பார்க்கறது கேவலம் இல்லாது. சின்ன தாயி கன்னியம்மாளின் அருகே உட்கார்ந்து ஆதரவாக அவள் கையை பிடித்து கொண்டு தைரியம் சொன்னாள். ஆதிலட்சுமி மூலையில் வைத்திருந்த ட்ரங்க் பெட்டிக்குள் இருந்த சேலையை எடுத்து மாற்றிக்கொண்டாள். இருவரும் புறப்பட்டார்கள். காவேரி, விநாயகருக்கு வேண்டிக்க, போகிற வேலை நல்லபடி முடிஞ்சு அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆவணும்டாப்பா, அதுக்கப்புறம் தானே எனக்குன்னு சொல்லிக்க என்று கேலி பேசிய சின்ன தாயிடம், போ அத்தை, உனக்கு கேலியாக்கிது என்றவள், முடிஞ்சதும் சீக்கிரமா வேலை முடிஞ்சதும் சீக்கிரமா வந்துடுங்க. அக்காவை இறக்கிதா அவங்க மாமியா வீட்டு மனசா யாருன்னா நியாயங்கட்ட வந்து இங்க எதுனா தகராறு பண்ணுவாங்களோன்னு பயமாக்கிது என்றாள். திண்ணையில் உட்கார்ந்த காசிக்கு குடிசைக்குள்ளே இருந்த காவேரியும் கன்னியம்மாளும் பேசும் சத்தம் கேட்டது. கன்னியம்மாளின் குரல் பலவீனமாக கேட்டது. கட்டி கொடுத்த தினத்தில் இருந்தே கண்ணீரும் கம்மலையுமாகிவிட்ட அக்காவின் வாழ்க்கை அவன் நெஞ்சுக்குள் நெருப்பை உண்டாக்கி இருந்தது. சம்பவங்களாகவும் செயல்களாகவும் விவரிக்க முடியாவிட்டாலும் அக்காவின் வாழ்க்கையில் அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருப்பதை விட வேறு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்றும் அவன் மனதிற்கு பட்டது. வீட்டுக்குள்ளே போய் கன்னியம்மாளிடம் 4 வார்த்தை பேச வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. நினைத்து கொண்டே திண்ணையிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாளைக்கு இதற்காகவென்றே 200 மில்லி அதிகமாக போட்டு கொண்டு போய் கன்னியம்மாள் புருஷனை மிதி மிதி என்று மிதித்துவிட்டு வர வேண்டும் என்று தனக்குள்ளே முடிவு செய்து கொண்டான். குமாரை போன்ற அயோக்கியர்களுக்கு அந்த பாழைதான் புரியும். அடி உதை என்றால் தான் பயப்படுவான். உட்கார வைத்து நல்லதனமாக பேசினால் அவனுக்கு உரைக்காது. சுசீலா மாதிரி ஒருத்தி சொன்னால் உரைக்கும். அவள் அத்தனை அருமையாக சொல்வாள். கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அலுப்பு வராதபடி சொல்வாள். கேட்டு கொண்டிருப்பவர்கள் அசட்டை செய்துவிட முடியாதபடி சொல்வாள். அவள் எவ்வளவு படித்தவள், எவ்வளவு விவரம் தெரிந்தவள் இருந்தும் அவள் அந்த பகுதியில் வசிக்க வந்தபோது அந்த குடிசைவாசிகள் எல்லோரும் அவளை எத்தனை சந்தேகத்தோடு பார்த்தார்கள். பெரிய படிப்பு படித்த அவள் ஏன் கை நிறைய சம்பாதிக்கிற வேலைக்கு போகாமல் இங்கே வந்தாள்? வசதியான குடும்பத்தில் பிறந்த அவள் அழுக்கும் வறுமையும் நிறைந்த குடிசை பகுதிக்கு ஏன் வந்தாள்? இவள் ஏதாவது ஒரு புதிய மதத்துக்கு தங்களை மாற்ற வந்தவளா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உயிரை பலி வாங்கும் தரை கிணறு ஒன்று அந்த பகுதியில் இருந்தது. பெரும்பாலும் கட்டிட தொழிலாளர்களே வசிக்கிற அந்த இடத்தில் அந்த கிணற்றை சுற்றி ஒரு சுற்று சுவர் எழுப்பப்படாமல் இருந்ததே அதற்கு காரணம். சுசீலா சொல்லி பார்த்தாள். வீட்டு வாசலில் உண்டியல் கட்டி போட்டாள். ஒவ்வொரு குடிசைக்குள்ளும் போய் சொல்லி பார்த்தாள். காசு இல்லை என்று அந்த பகுதி மக்கள் சொல்லாமல் சொன்னார்கள். அவர்கள் வேலைக்கு போன பெரிய இடத்து கான்ட்ராக்டர்களை சுசீலா சந்தித்தாள். கொஞ்சம் கல்லும் கொஞ்சம் சிமெண்ட்டும் தருவது அவர்களுக்கு தொல்லையாக இல்லை. வேலை முடிந்து திரும்பும் போது 5 செங்கல்லும் 10 செங்கல்லும் அரைப்பை சிமெண்ட்டுமாக கொண்டு வந்து சேர்த்ததில் சுமக்கிற சிரமமும் தெரியவில்லை. கல்லும் மண்ணும் தான் நாங்கள் புழங்குகிற பொருள்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த கட்டிடப் பொருட்களை சேமிக்கிற கிடங்கானது சுசீலாவின் வீடு. சுசீலாவின் குடிசைக்குள் கால் வைத்தவர்கள் அவர்களை அறியாமலே அவளோடு நெருக்கமானார்கள். சுசீலா அவர்களில் ஒருத்தியானாள். அவர்கள் உண்ணுகிற உணவையே உண்டாள். அவர்களைப் போலவே உடுத்தாள். எதிர்படுகிற எல்லோரையும் நேசித்தாள். அதனாலேயே அவளை சுற்றி வாழ்ந்த அத்தனை மனிதர்கள் மேலும் நம்பிக்கை கொண்டாள். ஸ்லாப் செட் ஆனதும் எடுத்து போட்டு விடுகிற சட்டத்தை போல அறிவை மட்டும் வைத்து கொண்டு பல்கலைக்கழகத்தில் படித்த படிப்பை முயற்சி செய்து மறந்தாள். காவேரி மட்டும்தான் சுசீலாவின் வாழ்க்கை பற்றிய ஒரு உண்மையை கண்டுபிடித்தாள். கட்டிட தொழிலாளர்கள் வாழ்கிற பகுதியை சுசீலா ஏன் தான் வாழும் இடமாக தேர்ந்தெடுத்து கொண்டாள்? எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கும்போது சுசீலா ஏன் கட்டிட தொழிலாளர்களின் பிரச்சனையில் கவனம் செலுத்தினாள் என்கிற புதிர்களுக்கும் காவேரிக்கு விடை கிடைத்தது. சுசீலா MA படித்தாள். அதற்கு பிறகு டாக்டர் பட்டத்துக்கான ஆய்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். அந்த ஆய்வுக்காக அவள் எடுத்துக்கொண்ட தலைப்புதான் கட்டிட தொழிலாளர் பிரச்சனை. 2 மாதங்கள் வீடியோவிலும் கேமராவிலும் தொழிலாளர்கள் உருவங்களை படம் பிடித்து அவர்களுடைய பேச்சுக்களை கையோடு கொண்டு போகிற டேப் ரெக்கார்டர்களில் பதிவு செய்து கொண்டு போய் ஆங்கில மேற்கோள்களை அங்கும் இங்கும் போட்டு
போட்டோ லேசர் பிரிண்டில் ஒரு காகித தலையணியை தயாரித்து அதற்கு ஒரு வெல்வெட் உரையும் போட்டு பல்கலைக்கழகத்துக்கு தந்து அவள் ஒரு டாக்டராக வலம் வந்திருக்கலாம். அதை காட்டி அவள் 4 இலக்கம் சம்பளம் பெறுகிற ஒரு உத்தியோகத்தில் உடனே சேர்ந்து நகப்பூச்சு குலையாத நளின வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கலாம். சுசீலா வேறு மாதிரி பெண்ணாக இருந்தாள். கட்டிட தொழிலாளர் பிரச்சனைகளை குறித்து ஆய்வு செய்ய போன சுசீலா அவர்களில் ஒருத்தியாகவே மாறிப்போனாள். என்ன விசித்திரம்! பொதுவாகவே தொழிலாளர்களால் செய்யப்படும் பொருள்கள் விற்பனைக்கு போகும். தொழிலாளர்கள் தங்களுக்கு என நியமிக்கப்பட்ட அதே இடத்தில் இருந்து உழைப்பார்கள். இந்த தொழிலிலோ செய்யப்பட்ட பொருட்கள் நிலைப்பட்டு நிற்க தொழிலாளர்கள் இடம் பெயர்ந்து கொண்டே இருந்தார்கள். உயர்ந்து நிற்கிற எந்த கட்டிடமும் தன் இருப்புக்கு முதல் போட்டவன் பெயரை சொன்னதே அல்லாமல் தன்னை உண்டாக்கியவனின் பெயரை சொல்லவே இல்லை. இந்த உண்மைகள் சுசீலாவை ஈர்த்தன. அவர்களின் பிரச்சனைகளை எழுதி பட்டம் பெறுவதை விட அந்த பிரச்சனைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் அவற்றை தீர்ப்பதிலும் பங்கெடுத்து கொள்வதிலும் தான் தனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று அவளுக்கு பட்டது. இருந்தாலும் நீங்க இப்படி குச்சிக்குள்ள பூந்துகிட்டு விளக்க குடத்துல வச்ச பிளாங்கிறாங்களே, அப்படித்தான் ஆயிடுச்சு என்ற காவேரி ஒரு தடவை அங்கலாய்த்தாள். சுசீலா வெறுமனே சிரித்தாள். கோபுரத்து விளக்கு பார்வைக்கு அழகாக இருக்கலாம் காவேரி, ஆனா அதுக்குன்னு இருக்கிற எண்ணெய், திரி, எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் கோபுர விளக்குக்கு மட்டுமே கொட்டிட முடியுமா? நிஜத்தை சொன்னா அங்க இருக்கிற சுடரை விட குடிசைக்குள்ள எரியிற விளக்கும் அடுப்புக்குள்ள எரியிற நெருப்பும் தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது. அது என்னவோ தெரியல, நம்ம ஜனங்களுக்கு உபயோகம் இல்லாதது எல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதே வழக்கமா போச்சு. காவேரி சுசீலா பேசுவதை எல்லாம் ஆச்சரியத்துடன் கேட்டு கொண்டிருப்பாள். குழாயடியிலும் கிணற்றங்கரைகளிலும் வீட்டு திண்ணைகளிலும் இப்படி வேறுபட்ட கருத்துகள் உண்டாகின்றன என்று வியக்கக்கூட தெரியாத அந்த பகுதி மக்கள் அவர்கள் மேல் காட்டிய அன்பையும் அக்கறையையும் உணர்ந்து கொண்ட ஒரே காரணத்தால் அவற்றை ஒப்புக்கொள்ள செய்தார்கள். ஒருவேளை நீங்க என்னமோ ஒன்று சொன்னீங்களே, அதை எழுதி முடிச்சு மேலிடத்துக்கு அனுப்பிச்சிருந்தா அவங்க எங்க கஷ்டம் தெரிஞ்சு எதனா நிவாரணம் கொடுத்தாலும் கொடுத்திருப்பாங்க என்ற ஒரு தடவை பக்கரி சொன்னான். சுசீலாவுக்கும் கோபம் வரும் என்று அந்த பகுதி மக்கள் அன்றுதான் தெரிந்து கொண்டார்கள். சுசீலா சொன்னாள், எதனா கொடுத்திருப்பாங்களா? என்ன பக்கரி இது, ஏதோ பாவப்பட்டு போடுற பிச்சைய சொல்றாப்புல சொல்றீங்க? இங்க பாருங்க, சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்றோம். சுதந்திரமான இந்த நாட்டில் உழைக்கிறது நம்ம கடமை. உழைச்சவனுங்க கிடக்க வேண்டியது கேட்டு வாங்கிறது நம்ம உரிமை. அதுக்கு மேலேயும் போய் உழைச்சவனுக்கு ஊதியத்தையும் நல்ல உழைப்பாளியை ஊக்கப்படுத்துறதுக்கு சலுகைகளை பரிசுங்களை கொடுக்க வேண்டியது ஜனநாயக நாட்டில் ஒரு அரசாங்கத்துக்கு பெருமை. அதை விட்டுட்டு எதுனா கொடுப்பாங்கன்னு பேசுறது ஒரு பேச்சா? அப்படி கொடுக்கறதுக்கு அரசாங்கங்கிறது ஒன்றும் அந்த காலத்து வள்ளலும் இல்லை, கொடுக்கறது எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு நாம தன்மானத்தை இழந்த பிச்சைக்கார கூட்டமும் இல்லை. இன்னொன்னையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வள்ளல்ங்கிறவன் ஏதோ ஒரு அற்புத பிறவின்னு அவன் முன்னால் கையேந்தி நின்று அவனால் ஆதாயம் அடைஞ்ச அந்த காலத்து புலவருங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ராஜாவுங்க காலத்தில் அப்படி நடந்ததை வேணால் மன்னிக்கலாம். ஆனால் இப்போ எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்லி சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆன பின்னாலேயும் இத்தனை பேர் வறுமையில் தவிக்கிறதும் வர்றதையெல்லாம் ஏற்றுக்கிறதும் தர்றவனை எல்லாம் வள்ளல்ங்கிறதும் அவமானப்பட வேண்டிய விஷயங்க. சரியா சொன்னா வள்ளல்ங்கிறவங்க யாரு? தங்களை பெரிய மனுஷங்களா காட்டிக்கிட்டு ஜனங்களை ஏய்க்கிறதுக்கும் தங்களுக்கு விருப்பமான நேரத்தில் தங்களுக்கு தர்றதுக்கு சௌகரியமாக இருக்கிற பொருளை எடுத்து கொடுத்துட்டு நிஜமாக கொடுத்ததை விட பல மடங்கு அதிகம் கொடுத்ததா கணக்கு காட்டி அந்த தொகையை விட அதிகமான தொகையை செலவு பண்ணதா விளம்பரம் செஞ்சு ஒரு பெரிய கூட்டத்தோட மனசுக்குள்ள இடம் பிடிக்க பார்க்குறவங்க. இதுக்கெல்லாம் வசதியாக தங்களை சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான பேரை வறுமை குழிக்குள்ள வச்சிருக்கிறவங்க. வள்ளலுங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நாம் நினைக்கிறோமே, அது தப்பு. வள்ளலுங்க அவங்களுடைய வஞ்சகத்தால் வறுமையை வளர்க்குறவங்க. தன்மானமுடைய மக்கள் நாமங்கிறது உண்மையானா இப்படி சும்மா எதனா கொடுத்தா வாங்கிக்கலாம்ங்கிற நினப்பை முதல்ல ஒழிக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள் வாழும் அந்த பகுதியை சுசீலா மாற்றி கொண்டு வந்ததை அனைத்து கட்சி பிரமுகர்களும் கவனித்து கொண்டிருந்தார்கள். கொடுப்பதை வாங்கி கொண்டு கும்பிடு போடுகிற கூட்டத்தை தலைவர் என்றாலே ஏதோ தேவலோகத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்து வழி விலகி நின்று கன்னத்தில் போட்டுக்கொள்கிற கூட்டத்தை அவள் தன்மானமுள்ள மனிதர்களாக்கி கொண்டு வந்தது அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது.
இவளை இப்படியே வளரவிட்டால் பேட்டைக்கு பேட்டை இதுபோல் ஒருவர் தோன்றினால் என்ன ஆகும்? உரிமையை கோருவது என்பதையே ஒழுங்கை குலைப்பது என்று எண்ணிக்கொள்ளும் உள்ளூர் பிரமுகர்கள் சுசீலாவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்கள். மக்களின் அறியாமையையும் வறுமையையும் வேடிக்கையாக்குகிற இளைஞர்களையும் அவள் கண்டித்தாள். பள்ளம் விழுந்துவிட்ட தேருக்குழியை ஒரு கல்லையும் மண்ணையும் போட்டு இட்டு நிரப்புவதற்கு பதிலாக இந்திய பிரதமர் இதை கவனிக்க வேண்டும் என்று காரசாரமாக இந்து பத்திரிகைக்கு கடிதம் எழுதுகிற கூட்டம். அது தேங்கி நிற்கிற நீருக்கு பக்கத்தில் கொசு வளர்ப்பு பண்ணை நடத்துகிற அரசாங்கத்துக்கு நன்றி என்று தட்டி நடுபவர்கள், எரியாத தெரு விளக்குகளுக்கு ஈமச்சடங்கு நடத்துபவர்கள், இவர்கள் எல்லோருமே சுசீலாவின் கண்டனத்துக்கு ஆளானார்கள். அந்த பகுதி மக்கள் சுசீலாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்தார்கள். நாள் முழுவதும் தேடியும் வேலை கிடைக்காமல் திண்ணையில் விழுந்து கிடந்த காசிக்கும், அதே குடிசைக்குள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த கன்னியம்மாளுக்கும், அதை கண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த காவேரிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாம் நல்லபடி நடக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருந்தாள் சுசீலா. சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து திரும்பி ஆதிலட்சுமி திண்ணையில் அலங்கோலமாக விழுந்து கிடந்த காசியை எழுப்பினாள். காசி சிரமத்துடன் கண்களை திறந்து பார்த்துவிட்டு அடுத்த கணமே கண்களை மூடிக்கொண்டான். வாய் மட்டும் குழறியது. ஏம்மா ஏம்மா, எனக்கு சைக்கிள் வேணும். நான் இப்படி விழுந்து கிடக்கிறேனே, சைக்கிள் வாங்கி தாயேம்மா, இல்லாட்டி நான் கொல்லு வேலைக்கு போகிறேன். மேஸ்திரி கையில் சொல்லி வைமா. அப்போ நாட்டை நான் சாரத்தில் இருந்து கீழே விழுந்துடுவேன்னு பயமா உனக்கு? ஏம்மா, நான் இப்படி விழுந்து கிடக்கிறேனே, எனக்கு ஒரு சைக்கிளு என்று பேசிக்கொண்டே போனான். ஏண்டா பாவி, குடிக்கிற நேரமாடா இது? நான் பெத்த பிள்ளையாட்டம் யோகியசாலி இல்லைன்னு பொண்ணு வீட்டில் இப்போ தானடா சொல்லிட்டு வாரேன். என் தலை எய்த்த நான் என்ன பண்ணுவேன்? ஆதிலட்சுமி 2 கைகளாலும் தலையில் பட் பட் என்று அடித்து கொண்டாள். அதுவரை அமைதியாக இருந்த சின்னத்தாயி ஆதிலட்சுமியின் கைகளை பிடித்து கொண்டாள். நல்லாக்கியது போ. ஏதோ வயசு பையன் தெரியாமல் பண்ணிப்புட்டான். நீ ஏன் தண்டோரா போட்டு பட்டணம் போறா என் மவன் குடிகாரன்னு பேரு பண்ணிடுவ போலக்கீதே. கத்தாத இரு, முதல்ல நீ வீட்டுக்குள்ள வா என்று அதட்டியவள் ஆதிலட்சுமியை இழுத்து வராத குறையாக குடிசைக்குள் கொண்டு வந்து சேர்த்தாள். எங்க பிடிச்சுங்க இந்த பொண்ணுங்க ரெண்டும் என்று தனக்குத்தானே கேட்டு கொண்டாள். நான் ஒண்டிக்காரி, என்ன பண்ணுறது அண்ணி? அந்த கன்னியம்மா பொண்ணு மூஞ்ச பார்க்க சொல்லவே அடி வவுறு கலங்கி போடுது. என்னத்தையோ மூடி மறைச்சிக்குன்னு அது பண்ணுற அவஸ்தை கண்ணில் பார்க்க முடியல. இந்த பையன் என்னடான்னா என்றவள் மீண்டும் கைகளை ஓங்கி தன் தலையில் அரைந்து கொண்டாள். அடுத்து நீ ஒரு பம்ம நாட்டியம் ஒரு சொல்லு சொன்னா காதில் ஏறணும், நெஞ்செல்லாம் உரைக்கணும். நான் பாட்டுக்கு சொல்லிக்கு நேக்கிறேன், நீ பாட்டுக்கு கூவிக்குனே இருந்தா என்ன அர்த்தம்? அப்பால என் பேச்சுக்கு என்ன மறுவாதி? இன்னொரு தபா தலையில கீழே அடிச்சுக்கின்னு கூவிக்கினா பாரு, நான் பாட்டுக்கு போடுவேன். என்னடா இது பேஜாரு? இப்போ என்ன ஆகி போடுச்சு? என்னமோ ஊரில் உலகத்தில் நடக்காதது என்ன நடந்துடுச்சு? இப்போ இந்த பேட்டையில் குடிக்காத ஆள் எவனாவது கீரானா? பொண்ணை கட்டி கொடுத்தா அழுத்தா சலிச்சா கோச்சுக்குனா ஆத்தா வீட்டுக்கு வர்றது இல்லையா? அதுக்கு என்ன இம்மா கூச்சலு? என் புள்ள குடிச்சு புட்டு வந்துட்டான்னு ஊரை கூட்டி சொல்லி போடுவாங்காட்டியும் என்ற சின்னத்தாயி மூலையில் இருந்த பானையில் இருந்த தண்ணீரை எடுத்து கடக் என்று சத்தம் இழ குடித்தாள். சொம்பில் இருந்த நீர் வழிந்து கழுத்தை நனைத்தது. அதே செம்பில் தண்ணீரை எடுத்து வந்து ஆதிலட்சுமியின் கையில் திணித்தாள். சின்னத்தாயின் பேச்சால் சற்றே அமைதி அடைந்தவளாக ஆதிலட்சுமி கண்களை துடைத்து கொண்டாள். மூலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பானைகளின் உச்சியில் இருந்த பித்தளை தேக்ஸா காணாமல் போயிருந்ததும், தேக்ஸாவுக்குள் போட்டு வைத்திருந்த துருப்பிடித்த ஆணிகளும் வேறு பொருட்களும் தரையெங்கும் இறைந்து சிதறி கிடந்ததும் அவள் கண்களில் பட மீண்டும் புலம்ப ஆரம்பித்தாள். சின்னத்தாய்க்கு பயந்தோ என்னவோ இந்த முறை புலம்பல் சற்று அடங்கி ஒலித்தது. இந்த அநியாயத்தை பாத்தியா அண்ணி? வீட்டில் இருந்த தேக்ஸாவை எடுத்து போய் அடங்கு வச்சுட்டு குடிச்சிட்டு வந்துங்கிறானே. கல்லாட்டம் தேக்ஸா கலாய் பிடிச்சி போட்டுக்கலாம்னு வச்சிருந்தேன். அதுக்குள்ளே நாசமாக போன தேளு வந்து கொட்டி ஓட்ட விழுந்துடுச்சு. காசு வந்ததும் பற்ற வச்சு கையோட கலாய் போட்டுடலாம்னு நினச்சிக்கின்னு இருந்தேன். இப்படி பண்ணிட்டானே பாவி பையன். அவங்க அப்பன் பேரை எடுக்க போறான்னு இருந்தேனே நன்னி. குடிகார நாயா போடுவான் போலக்கீதே என்றாள். ஆமாம், அப்படித்தான் போடுவான். அவங்க அப்பா பேர் எப்படி வாங்குவான்? நீ தானே குறுக்கு பொந்து மறிக்கிற. அவங்க அப்பனுக்கு என்ன பேர்? அதுங்கையில் அப்பேற்பட்ட வேலை இருந்துச்சு.
மணியாஸ் கட்டையும் மூலமட்டத்தையும் குண்டையும் எடுத்துக்கின்னு ரோட்டுக்கு வந்து நின்றுச்சுன்னா பார்த்த கண்ணு பூத்து போகும். நீ தான் இந்த பையனை போட்டு அடக்கோழியாட்ட அடைச்சி வச்சுங்கிறியே, அப்புறம் ஏன் அவன் புத்தி இப்படி போவாது? வயசு பசங்க கவனம் வேலை மேலே நிற்கணும். அவங்க அப்பன் பேர் எடுக்கணுங்கிறையே தவிர்த்து நீ அவங்க அப்பனாட்டம் வேலைக்கு அவனை போக விட்டாத்தானே? ஏதோ தலையெய்த்து அண்ணனுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதையே நினச்சிக்கினி நீ இவனை போட்டு சத்தாச்சின்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தொழிலுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுனா உண்டா சொல்லு? அங்கே போய் நிற்கிறதும் இங்கே போய் நிற்கிறதும், வேலை கிடைச்சா உண்டு, இல்லைன்னான்னு நினச்சி பேஜாராகிறதும், அதை மறக்கிறதுக்குன்னு போய் இப்படி எதனாச்சும் பண்ணிவிட்டு வர்றதும் நீ ஏன் யோசனை பண்ணி பாரு. என்ன அண்ணி நீயும் அவனாட்டுமே பேசுகிற? ஏதோ உங்கள் அண்ணனுக்கு நடந்துடுச்சுன்னு விட்டுடுறாப்புல வேலையாது? நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் செத்தவங்க, எத்தனை பேர் கை காலை ஒடிச்சுக்கிட்டவங்க, எத்தனை பேர் மாதக்கணக்காக தர்மாஸ்பத்திரியில் விழுந்து கிடந்தாங்க. உலகம் மாறிடுச்சுங்கிறாங்க. நான் பாண்டு தூக்கி போன காலத்துல இருந்து இந்த 25 வருஷத்துல இவங்க பழப்பு மாறவே இல்லையே அண்ணி. நம்ம தலையைத்து அப்படி கீதே. சின்ன தாயி அலுப்புடன் தலையை நொடித்து கொண்டாள். ஆமா, இதையே சொல்லிக்கின்னு இரு. ஒன்னாட்டமே எல்லாரும் இருந்துட்டா விடிஞ்சாப்புலதான். சற்று நேரத்தில் வாசலில் நிழலாட்டமும் பேச்சு குரலும் கேட்டு சின்ன தாயி பேச்சை நிறுத்தினாள். கன்னியம்மாள் இடுப்பில் இருந்த பிளாஸ்டிக் குடத்தை இறக்கி வைத்தாள். காவேரி திண்ணையில் கிடந்த காசியிடம் ஏதோ பேச்சு கொடுத்து பார்த்தாள். அவளை அதட்டி உள்ளே வரும்படி ஆதிலட்சுமி சீறினாள். சும்மா இரு காவேரி, நீ வாயை வச்சுக்கின்னு சும்மா இருந்தீனா அவன் கடப்பக்கமே போயிருக்க மாட்டா. மறுக்கா எதுனா சொல்லிக்கின்னு இருக்காத என்றாள் கன்னியம்மாள். ஆவேசம் கொண்டவள் போல ஆதிலட்சுமி எழுந்து போய் காவேரியின் தலைமுடியை கொத்தாக பற்றி கொண்டாள். வாய் துளுத்த நாய, என்னடி சொன்ன அவன என்றாள். சின்னத்தாயி ஆதிலட்சுமியின் பிடியில் இருந்த காவேரியை விடுவித்தாள். சற்றும் கலங்காமல் திடமாக நின்ற காவேரி இடுப்பு குடத்தை அப்படியே இறக்கி திண்ணையிலேயே வைத்துவிட்டு இடுப்பில் ஊன்றிய கையுடன் திண்ணையில் கிடக்கும் காசியையும் குடிசையின் உள் வாசலில் நின்ற தன் அம்மாவையும் எரித்து விடுவது போல பார்த்தாள். ஐய, உன் லட்சணமான பிள்ளைய இப்போ என்ன சொல்லிவிட்டாங்களா? தண்ணி வண்டி வந்துச்சு, இது வேலை இல்லைன்னு வந்து திண்ணையில் சும்மா குந்திக்கின்னு கிடந்துச்சு. சும்மா தானக்கிற, போய் 2 குடம் தண்ணி பிடிச்சாயேன்னு சொன்னேன். மீண்டும் காவேரியை அடிக்கப் போகிறவள் போல முன்னால் அடி எடுத்து வைத்தாள் ஆதிலட்சுமி. கேட்டுக்கினியா அண்ணி அவள் வாய் கொழுப்ப? நீ ஒரு பொம்பளை தடிச்சு இருக்க சொல்ல ஆம்பளை போய் தண்ணி பிடிச்சாருதா? ஏண்டி? ஏன் என்ன தப்பு? ஆம்பளை புள்ள குடிக்க தண்ணி வேணும், குளிக்க தண்ணி வேணும், கையை காலை தண்ணி வேணும். ஆனால் தண்ணி பிடிச்சார மட்டும் கூடாதா? பாத்தியா அண்ணி, என் புள்ள கை கழுவின தட்டை கூட எடுத்து போய் ஊற்ற விட்டதில்லை. நான் குடத்தை தூக்கியும் போய் தண்ணி பிடிச்சாரணும்னு தலை எழுத்தாடி என் பிள்ளைக்கு. உனக்கு என்ன ஒரு தில் இருந்தால் அவனை போய் தண்ணி பிடிச்சார சொல்லி இருப்ப. ஒரு நாள் வேலை இல்லாமல் வந்து அந்த பையன் உளுந்து கிடந்தா உனக்கு அத்தினி இலக்காரம்மா பிடிச்சாடி நாய. சீமாண்டி எம்மவ சீமா என்ற மூச்சு வாங்க கத்தினாள் ஆதிலட்சுமி. ஓட்டுமா அத நீ போய் வந்த விஷயம் என்னாச்சு? தம்பிக்கு பொண்ணை பார்த்தியா? அவங்க வீட்டு மனுஷாலோட எதுனா பேசினியா? அதை சொல்லு என்ற கன்னியம்மா ஆதிலட்சுமியின் அருகில் வந்து நின்றாள். கன்னியம்மாள் அங்கு இருப்பதையே அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தது போல அவளை திரும்பி பார்த்த ஆதிலட்சுமி பதில் பேசாமல் மீண்டும் பழையபடி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். பொண்ணை பார்த்தோம், மெட்ராஸ்கார பொண்ணு, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுங்குது. கேட்கணுமா? ஸ்டைலாக நல்லா தான் கீது. ஒரே ஒரு அண்ணங்காரன் ஆட்டோ வச்சுங்கிறான். நல்ல வசதி. தம்பிக்காரன் படிக்கிறாப்புல கீது. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லமாக வளர்த்துங்கிறாங்க. அவங்க அம்மாக்காரிகிட்ட சித்த நேரம் பேசிட்டு வந்தோம். நல்ல மனுஷாளுதான்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கு அப்பன் டியூட்டி மேலே போயிட்டாரு போல. அந்த அம்மா புடி கொடுக்காம தான் பேசிச்சுது. நியாயந்தானே? நாளைக்கு நம்ம காவேரியை பொண்ணு கேட்டு யாருன்னா வந்தா நாமளும் அப்படித்தானே பேசுவோம். யாரு எவருன்னு தெரிஞ்சுக்காம பேச்ச விட்டுடுவோமா? அப்படித்தான் அந்த அம்மாவும் பேசிச்சு. இதுக்கு மேலே அவங்களும் நம்ம வீட்டை பற்றி 4 பக்கமும் விசாரிச்சு வீட்டையும் பையனையும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் முடிவு பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் அவன் தலையெய்த்து எப்படி கீதோ என்று சின்னத்தாயி விவரம் சொன்னாள். ஆமாம், இந்த சீமானை இப்போ வந்து பார்க்கணும் பொண்ணு வீட்டுக்காரங்க. அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுக்கலான்னுடுவாங்க. காவேரி மெல்ல முனகினாள். அதான் நானே இம்மா நேரம் சொல்லிக்க நிற்கிறேன். அவனை சொல்லி என்ன பண்ணுறது?
உங்கள் அம்மா அந்த பிள்ளைய நிலைய ஒரு தொழில் ஒரு இடம்னு வேலைக்கு போக விட்டா தானேன்னு சொல்லிக்கினுந்த. சின்ன தாயி ஆதிலட்சுமியின் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். அவள் எதிர்பார்க்கிற பதில் கிடைப்பதற்கான அறிகுறிகள் ஏதும் இல்லாததில் சங்கடத்துடன் முகத்தை திருப்பி கொண்டாள். என்ன அத்தை, நீ வேற விவரமில்லாம பேசுற? ஒரு ஆம்பளைய பிடிச்சி வேலைக்கு போகணும் உடுமாங்காட்டியும் இப்போ யாரு கொண்டு போய் விட்டாங்கன்னு குடிச்சிட்டு வந்து இப்படி விழுந்து கிடக்குது. அத்தை சொல்ல, நான் நல்லதுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு பொத்துக்குன்னு வந்துடுது என்ற காவேரி கலைந்திருந்த தலைமுடியை கோதி முடிந்து கொண்டாள். ஏய் சும்மா இருடி, நீ அவங்கிட்ட கையடிச்சு சத்தியம் வாங்குறாப்புல கொல்லு வேலைக்கு போகவே கூடாதுன்னு அம்மா சொல்றாப்புல அவன் என்னடி பண்ணுவான் என்று குறுக்கிட்ட கன்னியம்மாள் ஒரு நிமிட யோசனைக்கு பின்னால், ஆனா சுசீலாமா பேசினது கேட்டப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லை. நான் நாளையிலேருந்து பாண்டு சட்டியை தூக்கிக்கின்னு போகத்தான் போகிறேன். இன்னைக்கு சாயங்காலமே போய் மேஸ்திரி கையில் சொல்லிட்டு வரப்போகிறேன். இன்னாடி இது ஆளுக்கு ஆடுறீங்க? கட்டி கொடுத்த பொண்ணு ஒழுங்கா முறையா குடித்தனம் பண்ண தாவலையா? எதுக்கோ வந்த, சரி என்னாவோ சலிப்பு சங்கடம் 2 நாள் இருந்துட்டு போகட்டும்னு இருந்த. நீ என்னாடி இங்கேயே காலத்துக்கும் குந்திக்கு போகிற விளையாட்டம் பேசுகிற? ஆதிலட்சுமியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கன்னியம்மாள் திண்ணையில் படுத்திருந்த தம்பியை எழுப்பி கொண்டு வந்து குடிசைக்குள் படுக்க வைக்கும் முயற்சியில் முனைந்தாள். அப்போது, அம்மா எனக்கு ஒரு பழைய சைக்கிளாவது வாங்கி தந்துடு என்ற முனகி கொண்டிருந்தான். இந்த பையன் சும்மா அப்பல இருந்து சைக்கிளுங்கிறானே என்னவா இருக்கும் என்றாள் சின்னத்தாயி. அதெல்லாம் போதை இறங்கினா நிதானமாக விசாரிச்சுக்கலாம் அத்தை. முதல்ல கன்னிமுக்கா விவகாரத்தை பாரு. அதில் என்னமோ பெருசாக சிக்கல் இருக்குதுன்னு சுசீலம்மா சொல்கிறாங்க. அக்கா என்கிட்ட சொல்லவே மாட்டேங்குது என்றாள். சுசீலாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க பிடிக்காமல் ஆதிலட்சுமி தலையை குனிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். இங்கே பாருங்கம்மா, இப்படி நீங்கள் அழறதுனால என்ன ஆயிடப்போகுது? ஏதோ இந்த மட்டும் கன்னியம்மாவுக்கு விவரமும் தைரியமும் இருந்துச்சே, அதுவே பெருசு. அதுவும் தான் என்ன பண்ணோம்? டாக்டர் அம்மா சொன்னதை போய் புருஷங்கிட்ட சொல்லி அவனை வைத்தியம் பண்ணிக்க சொல்லி இருக்குது. அவன் ஏடா கூடமாக பேசியிருக்கான். இப்போவும் ஒன்றும் குடி முழுகி போயிடலை. காசியை அனுப்பி அவனை இங்கே வர வைங்க. நான் பக்குவமாக சொல்லி பார்க்குறேன். எத்தனையோ பெரிய மனுஷங்க கூட பண்ணுற தப்பு தான். ஏதோ சிறு வயசில் தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டே வரக்கூடாத வியாதி வந்துடுச்சு. இதை வெளியில் சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு மூடி மூடி மறைச்சா மோசமாகத்தான் போவோம். சரியானபடி வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஒழுக்கமாக இரு. இல்லாட்டி ஒன்னால கன்னியம்மா உடம்பும் கர்ப்பத்தில் இருக்கிற புள்ள உடம்பும் கூட கெட்டு போயிடும்னு சொல்லி பார்க்குறேன். சுசீலா சொன்னதை ஏற்றுக்கொண்டவளாக ஆதிலட்சுமி முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டு எழுந்தாள். குடிசையை நோக்கி நடந்தாள். என்றைக்கோ இறந்து போன கணவனை நினைத்து கண்ணீர் பெருகியது. அவன் கை குழந்தையாய் இருந்த கன்னியம்மாளை சீராட்டியதும் கொஞ்சியதும் நெஞ்சில் நிழலாட, நீ மட்டும் இருந்திருந்தீன்னா உன் அவளுக்கு இப்படி ஆயிருந்திருக்காதே. நான் தலையில்லாத பொம்பளைன்னு தானே எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. வெளியில சொல்ல முடியாம உள்ளவே வச்சு அந்த கன்னிமா பொண்ணு மருகி மருகி சாவுதே. நான் என்ன பண்ணுவேன்? நீ உசுரோடு இருந்தீனா உன் மவன் யோகேதியை பார்த்தியான்னு நாக்கம் பிடிக்கிறாப்புல சம்மந்தி அம்மாளை 4 கேள்வி கேட்டிருப்பியே. என் தலையெழுத்து இப்படி ஆகி போச்சே என்றெல்லாம் புலம்பினாள். குடிசைக்குள் இருந்த புகை கண்ணை கரித்தது. ஊது குழலும் கையுமாக அடுப்பு முன் உட்கார்ந்திருந்தாள் கன்னியம்மாள். கன்னியம்மாளை கண்டதும் அவளை அப்படியே கட்டிக்கொண்டு கதற வேண்டும் போல இருந்தது ஆதிலட்சுமிக்கு. ஐயோ எம்மாவளை, இப்படியா ஆவணும்? உனக்கு சொல்லி ஆத்திக்க முடியாதபடிக்கு இப்படியா உனக்கு ஒரு வேதனை வரணும்? சின்னஞ்சிறுசு எப்படியோ இருக்க வேண்டிய வயசில் புருஷங்காரன் பக்கத்தில் வந்தாக்கவே பயந்து ஒதுங்கி ஓடுறாப்புல உனக்கு ஆவணுமா? போதாத குறைக்கி உன் உடம்பும் பாழாகி அதை வெளியில் சொல்கிறதுக்கும் அஞ்சிக்கின்னு நீ எப்படியெல்லாம் பதச்சியோ. அப்புறம் என்னான்னு தான் டாக்டர் அம்மா வாண்ட சொன்னியோ? உன் புருஷன் நடவடிக்கை சரியில்லாததுனால தானே உனக்கு இந்த வியாதி வந்துடுச்சுன்னு அந்த அம்மா சொன்னப்போ உன் மனசு என்ன பாடுபட்டுச்சோ. எல்லாத்துக்கும் மேலே உன் புருஷங்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி வைத்தியம் பண்ணிக்கங்கன்னு நீ சொன்னதுக்கு நான் ஏன் வைத்தியம் பண்ணிக்கணும்? உனக்கு நடவடிக்கை சரியில்லைன்றதால இந்த வியாதி வராதா? நீ பண்ணிக்க வைத்தியம்னு சொன்னானாமே அந்த பாவி. என்ன பேச்சு பேசிப்புட்டான். இப்படி ஒரு சொல்ல வந்துடக்கூடாதுன்னு தானே அத்தனை அவசரமாக உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச.
எப்பேற்பட்ட வார்த்தை கேட்டுங்கிறா. பேமானி, உன் தலையெய்த்து இப்படியா இருக்கணும்? உன்னை எப்படி நான் கரையேற்ற போகிறேன் என்று அரற்றி புலம்பியது அவள் மனம். வெளித்திண்ணையில் உட்கார்ந்து காசியுடன் தாயம் ஆடிக்கொண்டிருந்த காவேரியின் மனதில் தாயின் புலம்பல் கேட்டிருக்க வேண்டும். என்னம்மா, ஏன் அப்படி நோவு வந்த கோழிக்கணக்கா தலையை தொங்க போட்டிக்கின என்று கேட்டாள். ஆதிலட்சுமி மூக்கை உறிஞ்சி கொண்டாள். முகத்தை அழுந்த துடைத்து கொண்டாள். ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டவளைப் போல தலையை உதறி முடிந்து கொண்டாள். எல்லாம் இந்த கன்னியம்மா பொண்ணு விவகாரம்தான். அவங்க மாமியார்காரி கிட்டவே போய் 4 வார்த்தை கேட்டுட்டு வந்துடலாமான்னு பார்க்குற. கன்னியம்மாள் ஊது குழலை கீழே வைத்துவிட்டு திரும்பி பார்த்தாள். நாமளா எதுக்கு வலியனா போகணும்? என்னடா பொண்டாட்டிக்காரி திடுதுப்புன்னு கிளம்பி போட்டாளேன்னு ஒரு ஆம்பளைக்கு சுருன்னு வர தாவல. எதுக்கடி இங்கே வந்தேன்னு வந்து முதுகில் 4 வச்சு தலைமயிரை பிடிச்சி தரன்னு இழுத்தும் போவ தாவல. என்ன ஆனா எங்கே போனான்னு ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இருக்க சொல்ல நாமளா ஏன் போகணும் என்றான் காசி வீராப்பாக. ஏமா, அக்காளை கட்டி கொடுத்த புதுசில் ஒரு தபா போனமே, அப்போவே அந்த மாமியார்காரி நறுக்குன்னு உள்ளூரில் பொண்ணை கட்டினாலே இப்படித்தான் வந்து அப்பப்போ இப்படி உட்காந்து திங்கிறதுக்கு இது சத்திரமா சாவடியானுச்சே, ஞாபகம் இல்லையா? அந்த பொம்பளை சண்டை சாடி இல்லாமல் இருந்தப்பவே அத்தனை குணமால பேசும். இப்போ சலிப்பு சங்கடம் பேசுறதுக்கு போனால் எத்தனை அழகா பேசுமோ என்றாள் காவேரி. அடுப்பின் மேல் இருந்த அலுமினிய பாத்திரத்தை திறந்து கரண்டியால் ஒரு கிளறி விட்டு நெற்றி வேர்வையை துடைத்தபடி கன்னியம்மாள் ஆதிலட்சுமியின் அருகே வந்து உட்கார்ந்தாள். எதுக்குமா இந்த பேச்செல்லாம்? நான் இங்கே இருக்கிறது உனக்கு கேவலமாக்கியதா? காசிக்கு கல்யாணம் பேச வர்றவங்க முன்னாடி என் மவ வாழாமல் வந்துட்டான்னு சொல்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக்கியதா? சொல்லுமா. நான் சித்தாள் வேலைக்கு போய் 4 காசு சம்பாரித்து நான் பாட்டுக்கு தனியாக இருந்துடுறேன், அவ்வளோதான். நான் மறுக்க அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அதுக்கு மேலே என்னைய போன்னு சத்தாய் சின்ன அப்புறம் பார்த்துக்க என்று சொல்லும் போதே கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. கன்னியம்மாளை தன் தோள் மேல் சாத்தியபடி அவள் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தாள் ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி நீண்ட பெருமூச்சு விட்டாள். பிறகு தாழ்ந்த குரலில் நிதானமாக சொன்னாள். என்ன பேச்சு பேசுகிற கன்னிம்மா? நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம்? புருஷங்காரனோட சந்தோஷமாக இருந்துக்குன்னு மாமியார் கையில் தகராறு இல்லாமல் இங்கே வந்து எத்தனை நாள் இருந்தால் என்ன சொல்ல போகிறோம்? காசி கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்னத்துக்கு முடிச்சு போடுற? அட அப்படியே தான் கேட்டுப்பிட்டாங்கன்னா என்ன? ஆமாம், என் மாவை குளிக்கிறதுக்கு வந்துங்கிறான்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு என்ன பயமா? ஆனால் நீ வாழற வயசில் இப்படி வந்து நின்று போட்டி நான் நல்லா வாக்கிது. அதுதான் விவரம் இல்லாமல் வந்துடுச்சுன்னா என்ன எதுன்னு நீ விசாரிக்கிறது இல்லையான்னு 4 பேர் என்னையை தானே கேட்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆதிலட்சுமி பேச பேச கன்னியம்மாளின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. ஏம்மா, அண்ணனை அனுப்பி மாமனை இட்டார சொல்லுமா. அதுங்க கையில் பேசி பார்க்கலாம். சுசீல் அக்காவையும் சின்னத்தாயி அத்தையையும் வச்சு பேசலாம், சரியா போடும் என்றாள் காவேரி. தரையில் தாயக்கட்டையை உருட்டினான் காசி. நல்லா கீதே, நான் இன்னத்துக்கு போய் பொம்பளைங்க கையில் மாட்டிக்க போகிறேன்? கடை வீதியில் அங்கே இங்கே மாமா போகிற இடத்துல அப்படியே அசால்ட்டாக பார்த்து பேசுகிறாப்புல பேசிட்டாரேன். அதெல்லாம் நம்ம கையில் விட்டுருங்க என்றான். ஆமாம், அதான் நல்லது. வரட்டும் அந்த ஆள். சுசீல் அக்காவை வச்சு பேசினா எல்லாம் சரியாக போடும். காசி கண்ணாலத்துக்குள்ளே எல்லாம் சரி ஆயிடணும். கண்ணாலத்துக்கும் அவங்க மாமியாரும் அவங்க வீட்டு மனுஷாலும் இருந்தால் தானே தேவலை. இல்லைன்னா அதுக்கும் 4 தினசாக பேசுவாங்களே. ஆதிலட்சுமி வயிற்றை தடவி விட்டு கொண்டாள். இப்போதெல்லாம் அவளை புரட்டி போடுவது போல வயிற்று வலி அடிக்கடி வந்து பாடாய் படுத்துகிறது. ஆதிலட்சுமியின் நெற்றி சுருக்கத்தை கண்டு அவளுடைய வலியை புரிந்து கொண்டாள் காவேரி. என்னம்மா, வவுத்து நோவுதா? சொன்னா கேட்டா தானே? காத்தால எழுந்ததும் வேலைக்கு போகிறேன்னு ஓடி போடுற. ஆஸ்பத்திரிக்கு போனா தானே? ஆஸ்பத்திரி அங்கே போய் குந்திக்கினா செட்டியார் வீட்டில் சும்மா படி அளப்பாங்களா? ஏதோ ஒரு அவசரம்னா அங்கே போய் கை நீட்ட முடியுமா? என் தலை வயிற்று நோவுது. வந்ததை அனுபவிச்சு தானே ஆகணும். அவங்க படி அளந்தது போதும், இன்னமே வீட்டோட கெட, நாங்கள் சம்பாதிக்கிறோம் என்றாள் காவேரி. சர்த்தா, இன்னா வேலைக்கு போகிற நீ? உங்கள் அக்காக்காரி என்னடான்னா வவுத்து பிள்ளையோட சித்தாள் வேலைக்கு போகிறேங்கிறா. அவன் என்னடான்னா சைக்கிள் வாங்கி தர்றியா இல்லை கொல்லு வேலைக்கு போகட்டுமான்னு மிரட்டுறான். எல்லாம் என் தலை நீ என்ன வேலைக்கு போகிற? காவேரி சிரித்தாள். இதை பாருமா, இந்த காவேரியை நீ என்னன்னு நினச்ச?
சுசீலக்கா புதுசாக ஒரு ஆஃபீஸ் வைக்க போகிறாங்கம்மா. எப்படி சொல்கிறது, ஆஃபீஸ் இல்லைம்மா, பள்ளிக்கூடம் மாதிரின்னு வச்சுக்கவேன். அதன் பேர் கூட சொல்லுச்சு. என்ன அது? ஆமாம், கட்டட தொழிலாளர் மையம். அதில் சேர போகிறேன் பாரு. ஆதிலட்சுமி வயிற்று வலி தாழாமல் மௌனமாக சுருண்டு படுத்தாள். கன்னியம்மாள் தங்கையை பார்த்தாள். நீ வேலைக்கு போகிறது ஒரு பக்கம் கிடக்கட்டும், பொண்ணு வீட்டுக்காரங்க வர சொல்ல மதிப்பா சொல்கிறாப்புல, முதல்ல உங்கள் அண்ணங்காரனுக்கு எதுனா வேலை கிடைக்குமான்னு சுசீலம்மா கையில் கேட்டுப்பாரு, அப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆகும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து கன்னியம்மாள் அடுப்படியை நோக்கி நடந்தாள். காசியின் திருமணம் கூடி வந்தது. ஆட்டோக்கார மாரிமுத்துவிடம் அவன் கான்ட்ராக்ட் வேலை செய்வதாக சொல்லப்பட்டதை கேள்வி கேட்காமல் நம்பினார்கள் பெண் வீட்டார்கள். அந்த காலத்தில் எங்கள் அண்ணாத்த கூடத்தான் லலிதா பத்திமினினா உசுர விடுவான். எங்கள் அண்ணாத்த என்ன ரொம்ப பேர் அப்படித்தான், பிள்ளைங்களுக்கு பத்துமினின்னு பேர் விடுவாங்க. ஆனாக்கா இது என்ன புச்சாக்கிதே ராகினின்னு சின்னத்தாயி ராகினியின் தாயாரிடம் பேச்சு கொடுத்தாள். அவர் வேலை பார்த்த கம்பெனியில் எப்போவோ போட்ட காலண்டரில் ராகினி படம் இருந்துச்சு. எங்கள் ராகினி என் வயிற்றில் இருந்தப்போ தினம் எழுந்ததும் அந்த படம் தான் கண்ணில் விழும். அப்புறம்தான் ராகினி பிறந்துச்சு. பிள்ளையை பார்த்ததும் அவர் அப்படியே ராகினி மாதிரியே இருக்குதுன்னாரு. அதே பேரா நிலச்சி போச்சு. ராகினியின் தாய் முந்தானையை இழுத்து தோளை மறைத்தார் போலவும், அதே நேரத்தில் கழுத்து சங்கிலி தெரிவது போலவும் சேலை தலைப்பை கழுத்தை சுற்றி போட்டு கொண்டாள். அழுக்கு தெரியாமல் துவைத்த சேலையில் பளிச்சென்று இருந்த ராகினியின் தாயை காசி வீட்டாருக்கு பிடித்திருந்தது. இது என்னடி இது, பொண்ணை விட்டுட்டு ஓயாம அவங்க அம்மாளை பற்றி இந்த உருகுறீங்க என்று சின்ன தாயி கூட கேலி செய்தாள். அதுக்கு இல்லை அண்ணி, நூலை போல சேலை தாயை போல புள்ளைன்னு சொல்வாங்கில்ல. கன்னியம்மா மாமியா மாதிரி இன்னொரு பஜாரி கூட சம்பந்தம் வச்சுக்க எனக்கு தெம்பில்லை. இந்த அம்மா அந்த அண்ணனை கண்டு ஒரு நடுங்குது பாரு. புருஷனுக்கு எதிரில் உட்கார்றது கூட இல்லையாமே. எப்பேற்பட்ட மறுவாதியான குடும்பம். ஆதிலட்சுமி மகிழ்ந்து போனாள். கன்னியம்மாளின் கணவனை அழைத்து வந்து சுசீலாவிடம் பேச வைத்தது, வைத்தியத்துக்கு அவனை சம்மதிக்க வைத்தது, அவனுடைய வீட்டாரை நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்ள வைத்தது என்று அத்தனை அலைக்கழிப்புகளுக்கும் இடையே காசி கல்யாணம் பற்றிய கனவுகளில் மிதப்பது மட்டும் நிற்கவில்லை. நடுவே ஆட்டோக்கார மாரிமுத்துவிடம் போய் தன் கல்யாணத்துக்கு கட்சி தலைவரை தலைமை தாங்க அழைக்க வேண்டும், அது தன் மதிப்பை உயர்த்தக்கூடும் என்றும் சொல்லிவிட்டு வந்தான். திருமணமானதும் வீட்டுக்கு வரும் மனைவிக்கு ஒரு புதிய சூட்கேஸ் வாங்க வேண்டும். புது புடவையும் புது மஞ்சள் சரடும் புதிய வெள்ளி மெட்டியும் மினுங்க தன்னோடு வரும் மனைவியுடன் ஒரு சூட்கேஸை கையில் பிடித்தபடி அந்த தெருவில் நடந்து போவதான ஒரு கற்பனை அவன் மனதில் தோன்றி மறைந்தது. ராகினியின் அம்மா சொன்னபடி குடிசையின் ஒரு மூலையில் சாணி போட்டு வழித்த மூங்கில் தட்டிகள் 2 கட்டி ஒரு சிறிய அறையை கட்டினான். தட்டியின் உட்புறம் கேலண்டர் படங்களை கத்தரித்து ஒட்டினான். கதவு என்று அனுமானிக்கப்பட்ட இடத்தில் சரக்கு பெட்டிகள் சுற்றி வரும் கோணி துணியால் திரை போட்டான். கல்யாணத்தன்று வைப்பதற்கான ரிக்கார்டுகளை அவனே போய் தேர்ந்தெடுத்தான். ஒவ்வொரு பாடலையும் கேட்டு கேட்டு ராகினி எப்படியெல்லாம் மலர்ந்து போவாள் என்று நினைத்து அந்த நினைப்பில் இவனே மலர்ந்து போனான். திருமணம் முடிந்து மொய் வழங்கல் துவங்கியது. கல்யாணத்துக்கு என்று வாங்கிய கடனில் ஏதாவது ஒரு பகுதியை அடைப்பதற்காகவாவது இந்த மொய் தேருமோ என்ற கணக்கில் ஆதிலட்சுமியின் மனம் துடித்து கொண்டிருந்தது. காசியின் கவனம் முழுவதும் ஆட்டோக்கார் மாரிமுத்துவும் நண்பர்களும் வழங்கிய திருமண வாழ்த்து மடலில் மாலை சூட்டியவாறு ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டிருந்த எம்ஜிஆர் சரோஜா தேவி படத்திலேயே இருந்தது. ஆனால் அன்று இரவு ராகினி அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட அந்த அறைக்குள் நுழைந்து அவன் அருகே உட்கார்ந்தாள். மிக சாதாரணமாக, தூங்கிட்டீங்களா அதுக்குள்ள என்றாள். காசிக்குத்தான் கூச்சமாக இருந்தது. இல்லை என்று மெல்ல முனகினான். இங்க பாருங்க, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று கேட்டாள் ராகினி. காசியின் மனசு சுருங்கி போயிற்று. ராகினி அந்த வீட்டுக்கு வந்த பின்னர் பல மாற்றங்கள் உண்டாயின. அந்த குடிசையின் பெரும் பகுதியை ராகினியை ஆக்கிரமித்து கொண்டது போல தோன்றியது. குடிசையின் இடதுபுற சுவரில் பெரிய கண்ணாடி இடம் பிடித்து கொண்டது. வலதுபுற மூலையில் காசியும் அவளும் பிறை நிலவின் மேல் நெருங்கி உட்கார்ந்து புன்னகை புரிகிற திருமண போட்டோ. பக்கத்தில் மரத்தால் ஆன ஸ்டாண்ட், அதில் தகர டப்பாவுக்குள் பல் துலக்கும் பிரஷ், சோப், மஞ்சள் கட்டிகள், மூங்கில் தட்டிகள் 2 கட்டி அமைக்கப்பட்டிருந்த தனி அறையை ராகினி இப்போது கொஞ்சம் விசாலமாக்கி விட்டாள்.
கதவுக்கு வலுவான துணியினால் மறைப்பு ஏற்படுத்தி விட்டாள். ஆ, இப்ப பாருங்க, கதவை வச்சாப்ல என்ற காசியிடம் அவள் திருப்தியோடு சொன்னாள். புதிய சிம்னி விளக்கு மாட்டினதும், ரம் அழகா இருக்குதில்ல, ரூம் அழகா இருக்குதில்ல என்று கேட்டாள். உடனே ஒரு சின்ன கட்டில வாங்கி போடணும் என்ற ஒரு கட்டளை போல அவள் பேசியதை கேட்டதும் காசியின் முகம் சட்டென்று சுருங்கி போயிற்று. ஏன், உங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் இப்போ அப்படி என்ன சொல்லிட்டேன்? ஒன்றும் இல்லை, கட்டின பொண்டாட்டி கையில் போய் சொல்லாதீங்க. கொஞ்சலும் பிரியமுமாக வார்த்தைகள் இழைந்தன. ச்சே, ஒன்றும் இல்லை, போய் போய் சொல்கிறீங்க. நான் கட்டில் கேட்டதும் உங்களுக்கு பிடிக்கல. காசி அவளை வெறுமையாக பார்த்தான். உங்களால் முடியலைன்னா நானே எங்கள் அம்மா வீட்டில் சொல்லி வாங்கிக்கிறேன். ராகினியின் கையை தன் மேல் இருந்து விலக்கிவிட்டு காசி சற்று நேரம் மௌனமானான். மேற்கூரையில் எலி ஓடுகிற சத்தம். நிமிர்ந்து பார்த்தான். பார்வையை அங்கேயே நிறுத்தினான். பிறகு, சி, அது அசிங்கம், நினச்சிக்கு நாப்பில் போய் அத்தை கொண்டா இத்தை கொண்டா சம்மந்தம் பண்ண வீட்டில் போய் கையை நீட்டக்கூடாது என்றான். அவள் சொன்ன வார்த்தைகள் காசியின் மனதுக்குள் கனமாக பதிந்தன. அவளை ஏறிட்டு பார்க்க முடியாத கூச்சத்துடன் கால் நகத்தை சுரண்டி கொண்டே மௌனமாக உட்கார்ந்திருந்தான். அவன் அதுவரை அனுபவித்திராத கவலையும் இனம் புரியாத அவமான உணர்ச்சியும் அவனை வதைத்தன. ராகினி அவனையே பார்த்தபடி இருந்தாள். அவள் நெஞ்சக்குள் கசிந்த ஊமை கோபம் வெளிப்பட்டு தெரியாத போதிலும் ஏக்கம் கண்களில் பொங்கியது. ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? பொழுதுக்கும் இப்படியேவா சும்மாவே குந்தி கிடக்கிற? ஒரு ரேடியோவா, டிவியா? போர். உங்க வீடு இப்படி இருக்கும்னு நாங்க நினைக்கல. ஒரு நல்ல ரேடியோ கூடவா வச்சிருக்க மாட்டீங்க? 4 பக்கமும் ரிப்பனும் வாழை நாரும் சேர்ந்து கட்டிய தன்னுடைய டிரான்சிஸ்டரை எடுத்து காட்ட காசிக்கு தயக்கமாக இருந்தது. நிமிர்ந்து உறுதியோடு அவளை பார்த்தான். எனக்கு மட்டும் வீட்டில் கட்டில் ரேடியோவெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசை இல்லையா? கொஞ்ச நாளில் வாங்கிக்கலாம். ஆசை இருந்தால் போதுமா? ராகினி சீறினாள். காசி சட்டென்ற தலையை உயர்த்தினான். பேரளவில் சுவராய் இருந்த மூங்கில் தடுப்பின் மறுபக்கத்தில் அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த குரல் திடீரென்று நின்று போனதை உணர்ந்தான். மொள்ளமா பேசு, வெளியில் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க காது வரை இதெல்லாம் போனால் அசிங்கமாயிடும். கெஞ்சுவது போல சொன்னான் காசி. இப்போ நான் அசிங்கமாக என்னது சொல்லிட்டேன்? வேண்டுமென்று செய்பவள் போல ராகினி குரலை உயர்த்தினாள். நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க? வீணா வீட்டுக்குள்ளே தகராறு வர வைக்காத. அப்போ நான் தகராறு பண்ணுறவளா? என்ன சொல்கிறீங்க? விருட்டென்று எழுந்தான் காசி. உடுமா அந்த பேச்ச, உன்னோட பேச என்னால் முடியாது, நான் அப்புறமா வர்றேன் என்றபடி வெளியில் போனான். 1 வாரம் கழித்து ராகினியின் தாய் வேலம்மா மகளை பார்க்க அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள். கூடவே துணிப்பையில் அதிரசம், கை முறுக்கு, கடலை உருண்டை, கொஞ்சம் கமலா பழங்கள். வாங்கம்மா என்ற ராகினியின் குரலில் சோர்வு படிந்திருந்தது. மகளை ஆதரவோடு அணைத்து கொண்டு மூங்கில் தடுப்புக்குள் ஒளிந்திருந்த அவளுடைய தனி அறையை வேலம்மா பார்த்தாள். இதுதான் ஒரு ரூம்பா? இந்த கிழிசப்பாய் தான் படுக்கையா? வேலம்மா பெருமூச்சு விட்டாள். ராகினி தலையை குனிந்தபடி நின்றாள். கிடக்குது, விடு. உங்க அப்பா கையில் சொல்லி ஒரு கட்டில் வாங்கி அந்த போட சொன்னா போச்சு. இதுக்கு போய் மூஞ்ச இத்தனூண்டா வச்சுக்கின்னு நிற்காத என்று சமாதானமும் சொன்னாள். வானாம்மா, ராகினி அவசரமாய் குறுக்கிட்டாள். அவரே வாங்கிடுவாரு என்றாள். வேலம்மாள் பையில் இருந்து ஒரு எவர் சில்வர் டப்பாவை எடுத்து திறந்தாள். ஆடி மாதத்து பாதாம் இலை போல சிவந்து எண்ணெய் மின்னும் அதிரசங்கள். அதிரசம் எடுத்துக்கம்மா, உனக்கு உசுராச்சேன்னு வாங்கியாந்த. ராகினியின் முகத்தில் குழந்தையின் பரவசம் நிறைந்தது. அதிரசத்தை பிட்டு வாயில் போட்டாள் ராகினி. கண்களை மூடி நெற்றி கூரையை நோக்கி சப்பு கொட்டினாள். பிரமாதம், அப்பாடா, இப்படி சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு என்று தன்னை மறந்த ஆனந்த பரவசத்தில் சொன்னாள். அடுத்த கணமே சொல்லக்கூடாததை எதையோ சொல்லிவிட்டதைப் போல அசட்டு குழந்தையாக சிரித்தாள். ராகினியின் வார்த்தைகள் தூண்டில் முள்ளாக நெஞ்சை துளைத்தது. வேலம்மா திகைப்புற்றவளாக ராகினியின் பொய் சிரிப்பை உற்று பார்த்தாள். நீ என்னம்மா சொல்ற என்ற மகளை நிதானமாக விசாரித்தாள். ஒண்ணுமில்ல, விடுமா என்று தட்டி கழிக்க முனைந்த ராகினியை பார்த்தபடி பெருமூச்சு விட்டாள். அவள் மனசுக்குள் சுரீரிட்டு எதுவோ எரிந்தாற் போல இருந்தது. இந்த கண்ணாலத்தை அவசரப்பட்டு நடத்தி வைத்து விட்டோமோ என்ற எண்ணம் அவள் இதயத்தில் தீயிட்டது. எங்க அவங்கள்லாம் வெளியே போயிருப்பாங்க? ராகினி பெரிய விள்ளலாக வாய் கொள்ளாதபடி ஒரு அதிரச துண்டை வாய்க்குள் போட்டு கொண்டு தலையை கோணியவாறு சுவைத்தாள். முந்தானையை எடுத்து வாயை துடைத்து கொண்டாள். மாறாப்பின் மேல் விழுந்த துணுக்குகளை தட்டி விட்டாள். கைகளை தட்டியபடி, சரிம்மா இரு,
ஒரு ஓட்டம் போய் பக்கத்து கடையில் காபி வாங்கியார என்று நடந்தாள். அவளை தொடர்ந்து வேலம்மாளும் வாசலுக்கு வந்தாள். அவசரப்பட்டு இவளை இங்கே கட்டி கொடுத்து விட்டோமோ? அப்படியே திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காந்துருமா, இப்போ வந்துடுறேன். செம்பை எடுத்துக்கொண்டு காஃபி கடைக்கு புறப்பட்டாள் ராகினி. சிந்தாதிரி பேட்டையிலேருந்து இந்த கொளுத்துற வயலில் வருவானே, வந்த வேகத்தில் ஓடுவானே, நாங்கள்லாம் மனுஷனா படலையா உங்கள் அம்மாவுக்கு? இருந்து கலந்துக்கின போவாத. கோபமும் சலிப்புமாக காசி பேச்சும் முணுமுணுப்புமாக எதையோ சொன்னான். என்ன சொன்னீங்க? இருந்து கலந்துக்கிறதா? யாரோட? எங்கள் அம்மா வராங்கன்னு மரியாதையா வீடு தங்கி வாங்க இருங்கன்னு உங்கள் வீட்டு சனமும் நீங்களும் மரியாதையாக நடந்துக்கின்னிக்கும் பாருங்க. அதுக்காக 4 நாள் தங்கி போவாதது தப்பாக போயிடுச்சு இல்லையா? என்ன சொல்கிற நீ? எங்கள் அம்மா வந்தாங்க. வீட்டில் ஒரு காக்கா கூட இல்லை. நானே சொம்ப எடுத்துக்கிட்டு போய் காப்பி கடையில் இருந்து காப்பி வாங்கியாந்த. எங்கள் அம்மாவுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. எங்கள் அம்மா எங்கே போயிடுச்சு? ஆப்பக்கார அம்மா கிட்ட போயிருக்கோம். அக்கா, அவளையும் கூட்டிக்கிட்டு தான் உங்கள் அம்மா போயிடுச்சு. காவேரி, அவள் எங்கே போகிறா எப்போ வரான்னு யாருக்கு தெரியும்? அவள் என்ன என் கையில் சொல்லிட்டா போகிறா? எப்போ பார்த்தாலும் அந்த சுசீலாவோட சேர்ந்துக்கிட்டு சுத்தரா. அப்போ சோறு? தண்ணி சோறு தான். தண்ணி சோறா? ஆமாம். கையில் இருந்த பேப்பரை சுவரில் விசிறி அடித்தான் காசி. முகம் கோபத்தில் இறுகியது. எப்போ பாரு தண்ணி சோறு, இல்லைன்னா பழைய சாம்பார். சி, நாக்கே செத்து போச்சு. வகை வகையாக பண்ணி சாப்பிட யாருக்கு ஆசை இல்லை? துட்டு வேணுமே. எகத்தாளமாக புன்னகை செய்தாள் ராகினி. கிண்டலா பண்ற? இதில் என்ன கிண்டல்? எங்கள் அண்ணனை பாருங்க, 16 வயசில் சம்பாதிக்க போனா. இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஒரே கதை தான். டான்னு சொலையா பணத்தை கொண்டாந்து அம்மா கிட்ட தந்துடுவான். 3 வேளையும் கறியும் சோறும் போட்டா தான் ஆச்சும்பா. நம்மால் அப்படி முடியுமா? உங்கள் அம்மா ஒருத்தர் உழைச்சி நம்ம 4 பேரும் சாப்பிட்டா வாய் திறந்து இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியுமா? நிஜத்தை சொன்னா இப்படி வேலை இல்லாமல் ஜோலி இல்லாமல் வாரத்துக்கு 4 நாள் வீட்டில் விழுந்து கிடக்க சொல்ல நம்ம இந்த வீட்டில் ஒரு முடக்கு தண்ணி குடிக்கிறது கூட கேவலந்தான். ராகினியின் வார்த்தைகள் சாட்டைகளாக அவன் இதயத்தில் அரைந்தன. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணமாகி இத்தனை நாள் ஆச்சு. உங்கள் வரும்படியில் எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க என்றாள் ராகினி. காசி அவளை மிரட்டுவது போல குரல் கொடுத்தான். மறுபடியும் வாயை திறக்க அஞ்சுவது போல அவளை அதட்டியும் அடக்கியும் வைக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவள் சொன்னவற்றில் அவன் எதை மறுப்பான், எதை ஒதுக்குவான், எதை தவறு என்பான் அல்லது பொய் என்பான்? அவன் சொன்ன வார்த்தைகள் மனதுக்குள் ஈட்டிகளாக பாய அவன் குமைந்து போனான். அருகே வந்து உட்கார்ந்து அவன் மோவாயை தொட்டு நிமிர்த்தினாள் ராகினி. கனிவும் அதே சமயத்தில் உறுதியும் தெரிய நிதானமாக மெதுவாக சொன்னாள். கோவிச்சுக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. இனிமே நீங்கள் சம்பாதிக்கணும், தினமும் வேலைக்கு போகணும். எங்கள் வீட்டு ஆம்பளைங்க அப்படித்தான். இனிமே நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். அங்கேயும் இங்கேயும் போகிறதும் சும்மா சுத்துறதும் வேலை எதுவும் கிடைக்கலன்னு திரும்பி வர்றதுமா? இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறீங்க? நிரந்தர வருமானம் வர்ற வேலைக்கு நீங்கள் போய் ஆகணும். நாளைக்கு காத்தால எங்கள் அண்ணன் வருவான். அவன் கூட போங்க. அவன் உங்களுக்கு எங்கேயோ வேலை ஏற்பாடு பண்ணி இருக்கான். காசி மௌனமாய் நின்றான். அவனுடைய பதிலை எதிர்பார்க்காதவளாக வெளியே போனாள் ராகினி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.